ஈழப்போர் இறுதிக்கட்டம். உங்கள்கிட்ட மனமிட்டு பேசுகிற நாள் இது. பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற போது மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவாரு. நான் பெரிய ஜிம்முக்கு போனவன், கராத்தக்காரன். நான் போய் 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. நோட செல்லம். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். This is Drunken Monkey style. பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 10 முறை இப்படி வரிசையது, 10 முறை திரும்பி சுடணும். நாக்கு தள்ளிடுச்சு, அப்படியே சோர்ந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் அப்படி அங்கே சுற்றி பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு போராளி நடந்து வருவான். வரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான். எங்கள் அண்ணன் குறிப்பெறிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கர், அதுக்குள்ளே போகும்போது நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், நீங்கள் உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கேருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது, அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பார். அப்போ நான் குண்டா இருக்கனே ஒழிய நோய் ஒன்று இல்லைடா, நோய் ஒன்று இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லைண்ணா, நான் குண்டா இருந்தால் எல்லா நோயும் வந்துருமண்ணான்னு சிரிச்சார். நிறைய மேடம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை மேடம், நிறைய பேட் கமெண்ட்ஸும் போடுவாங்க மேடம். அது சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது வந்து ஈஸி ஆயிடுச்சு மேடம். ஸோ நல்ல கமெண்ட்ஸ். எது ஈஸி ஆயிடுச்சு? பேட் கமெண்ட்ஸ் கேட்டு ஈஸி ஆயிடுச்சு. பின்ன கேட்டா ஸ்கூல்லேயே வந்து மோன் ஆக்டிங், ட்ராமா காம்படிஷன், நம்மளே ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ ஸ்கூல்ல இருந்தே எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படின்னா லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. சார் நல்ல ஒரு ஆக்டர் மேடம். காலேஜ்லேயும் போய் அது கண்டினியூஸ் ஆச்சு மேடம். காலேஜ்லேயும் நிறைய ட்ராமா காம்படிஷன், மோன் ஆக்டிங் எல்லாம் பண்ணுவோம் மேடம். பண்ணிவிட்டு அப்போ இருந்தே நல்ல ஆக்டர் மேடம். அப்புறம் படித்து முடிச்சதும் ப்ராக்டிக்ஸில் வந்துட்டோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. அவதூறு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரைத்திருக்கிறது. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன?